ஹலோ गाइस, இன்னைக்கு நாம பார்க்க போறது கிராணி சத்தமான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப டே 1 ஆரம்பிக்க போகுது. ஆமா இப்போதைக்கு நம்ம டோர் எஸ்கேப் பண்ண போறோம். ஓ சரி, இப்ப முடிவு பண்ணிட்டேன். டோர் எஸ்கேப் பண்ணலாம், அதானே ஃபேமஸ். ஆமா, அதான் கொஞ்சம் ஓகே गाइस. இப்போ ஒரு ட்ரிக், ஒரே ஒரு ட்ரிக் சொல். ஃபர்ஸ்ட் நாங்க சொல்றத பண்ணுங்க. இன்விசிபிள் ட்ரிக்னு ஒன்னு இருக்கு, அதை பண்ணிட்டீங்கன்னா கிராணி உங்களை அடிக்கவே அடிக்காது என்ன பண்ணாலும். அது ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இந்த ஒரு ட்ரிக் செய்யணும். இந்த ட்ரிக் பண்ணா உங்களுக்கு ஈஸியா பிளாங்க் வேற கிடைச்சிரும். அதனால ஃபர்ஸ்ட் இங்க உள்ள போய் ஓட்டைக்குள்ள போட்டுறணும். ஐயோ விட மாட்டீங்க, கிராணி வேற வந்துரும், உள்ள போயிரும். சரி மந்திரம் போடுவோமா? வர மாட்டேங்குது வேற. சும்மா நான் எவ்வளவு நேரம் தான் மந்திரம் போடுவோம். ஓம் சொட்டை ஓம் சொட்டை ஆம் சொட்டை வந்துருச்சு பாருங்களேன். அதுவே தட்டி விட்டுட்டு அதுவே திரும்பி பார்க்கும் பாருங்களேன். சொன்ன மாதிரியே நடக்குதா? நான் எதிர்பார்த்தேன், எப்பயுமே அதான் நடக்கும். இன்னொன்னு, அந்த பலகைக்குள்ள அந்த இதை போட்டுடா, அது வந்து அந்த பலகையை தட்டி விட்டுட்டு போய் எங்கடி போற? என்ன வெளியே விழுந்திருக்கு, நினைச்சேன் வெளியே விழுந்திருக்கும். சரி நம்ம போய் வேலையை பாப்போமா? போய் எடுத்து உள்ள போடணும். எதுக்கு இப்ப நாங்க உள்ள போனோம் தானே நினைச்சீங்க? பயந்தோம், கிராணி வந்துருச்சோன்னு நினைச்சோம். அதான் கிராணி என்ன மறுபடியும் கிராணி வந்துருச்சு. இங்கிலீஷ் மந்திரமே சொல்ல தேவையில்ல. ஓம் கிராணி ஓம் சொட்டை ஓம். உள்ளே போக மாட்டேங்குது. ஓ, இந்த மந்திரம் போட கிராணி பின்னாடி போயிரும். ஓம் கிராணி ஓம். சரி போயிடுச்சு. இப்ப வந்து அந்த இதை தூக்கி உள்ள போட்டு மறுபடியும் திரும்பி பாக்குமேயா? ஐயோ இதுக்கு வேற வேலையே இல்ல. இந்த கண்ணை எடுத்து அவ தலையிலே நங்கு நங்கு சுட போறேன். ஏய் சாரி பா, சாரி தெரியாம செட்டிங்ஸ்ல போயிட்டோம். அதை எடுத்து சரி அதை எடுத்து உள்ள போடணுமே ஃபர்ஸ்ட். கிளவி வரும், கிளவி வரல வரல. அப்படியே இந்த வாட்டி போயிடுச்சு. எப்பா இது உள்ள போடுறதுக்குள்ள நாங்க படுற பாடு இருக்கே. வர மாட்டேங்குது. வா வா வந்துருச்சு. இந்த வாட்டி மண்டை போடாம சொட்டை அம்மா சொட்டை. ஐயோ தட்டி விட்டுருச்சு. ஏய் உனையெல்லாம் நான் அந்த உருட்டை கட்டி வச்சிருந்தேன்னு வச்சுக்கோ. அந்த உடன் ஸ்டிக் சீவர ஸ்கிப் அதை வச்சு உன் மண்டையில போட்டுருப்பேன் பத்துக்கு. நானும் நினைச்சேன் மறுபடியும் பின்னாடி போக தட்டி விடும். இதனாலதான் இது எனக்கு பிடிக்கவே இல்ல. அந்த வெப்பன் எடுக்கிறேன், அப்புறம் போட்டு தள்ளுறேன் பார்த்து. வெப்பன் எடுத்தேன், எப்படி இருந்தாலும் டார்கெட் எப்படி இருந்தாலும் அது உயிரோட வந்துருவேன். சரி இப்போ அது உள்ள போய் எடுத்தா நல்லா இருக்கும். போக ஐயோ போடி சொட்ட கிளவி. சரி இப்ப எல்லாம் வருவோம். ஐயோ இத வச்சுக்கிட்டு ஒன்னும் பண்ண முடியாது. கிளவி வந்துனே போவோம். வந்துச்சு. கீழே இறங்கணும். ஏன் போடா. இப்ப நம்ம போயிட்டோம். இப்ப கிளவி மேல இருக்கும். நாம இப்ப உள்ள போய் ஏதாச்சும் பார்க்கலாம். அந்த மேஜிக் ட்ரிக் பண்ணலாம்னு நினைச்சோம், ஆனா இப்படி சொதப்பி விட்டுருச்சு. பிராங்க் இல்லாமலே அந்த ட்ரிக் செய்யலாம். இன்விசிபிள் ட்ரிக். சரி இப்ப என்ன இருக்கு? செடி பார்த்துன்னு பார்ப்போம். இங்க ஒண்ணுமே இல்ல. சரி அமுக்கியாரு அங்க வீல் கிராங்க் இருக்கும்னு நினைக்கிறேன். உள்ள டெடி பியர் இருக்கு. அது ஒரு கீ கிடைக்கும் நினைக்கிறேன். அப்படியே ஒண்ணும் இல்ல, தேவை. ஆமா 2 இல்ல 3. சரி அந்த காக்கா என்ன இருக்குன்னு பார்த்து சொல்லுமா? அந்த காக்கா அது இங்கதான் இருக்கும். அது இங்க ரிமோட் கண்ட்ரோல் தான் தேவை. காக்கா என்ன இருக்கு? காவி. இது இதுவும் தேவை. இங்க என்ன இருக்கு? இதுதான் எனக்கு தேவை. ஏன்னா ரிமோட் கண்ட்ரோலுக்குள்ள என்ன இருக்கும்? அதுதான் இப்ப நமக்கு தேவை. அது இருந்தா மட்டும் இன்விசிபிள் ட்ரிக் பண்ணலாம். என்ன இருக்கீங்க? அது ஒரு ட்ரிக் மக்களே. என்ன இருக்கீங்க? அது காமிக்கிறோம். ஓகே ஹேமர் நமக்கு தேவையில்ல. அதான் அந்த பழைய உடைக்க ஒரு ட்ரிக் உங்ககிட்ட சொன்னமே, அதான் ஊத்திக்கிச்சே. தேவை. வாங்க இப்ப கிராணிய கடைசியா ஒரு வாட்டி நம்மள அடிக்கிற மாதிரி வரத பாத்துப்போமா? ஆமா, அது அடுத்து நம்மள அடிக்காது. இப்ப வரும் பாருங்க கிளவி, பெரிய அறிவலி மாதிரி சவுண்ட் கேட்டுன்னு சொல்லிட்டு.
போயிடுச்சு தான் போகுது பாருங்க. லூசு, இங்க சவுண்ட் கேக்குதா இங்க போகுது. சரி போலாமா வேணாமா? போவோம். போயிடலாம். எந்திரி. இப்போ ரிமோட் இப்போ நம்மள மட்டும் அதை அடிச்சிச்சுன்னா நம்ம காலி தெரியுமா? ஈஸியாக முடிச்சிடலாம். நமக்கு தேவையானது கிடைச்சிச்சு. ஓகே, இப்போ இந்த கிராணி வர வைக்கணும். அதோட வர மாட்டேங்குது. டக்குனு வர சொல்லுங்க. வந்துருச்சு. பெப்பர் ஸ்ப்ரே மூஞ்சி அடிச்சாச்சு. ஓடு 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 ஓடு. ஏய், என்னது டிராப்பா? கிராணி ஏன் கிராணி? அது அப்படிதானே பண்ணும். நாம தான் தப்பிக்கணும். சரி, இப்போ ட்ரிக் ஆக்டிவேட் ஆக போறோம் गाइस. ஆமா, இது நாங்க முதல்ல சொன்ன ட்ரிக் இல்ல, இது வேற ட்ரிக். இப்போ கீழே விடுவான். அவ்வளவுதான். ஒரு வேற ஆக்டிவேட் ஆயிடுச்சு. டே 2 வர போதே. ஆனா கீழே உங்களுக்கு ஒரு டே வேஸ்ட் ஆகுதுனால அதான் பிரச்சனை இல்ல. ஆனா கிராணி உங்களை அடிக்காது. ஆமா, ஏன்னா அது கண்ணு தெரியாது. இப்ப பாருங்களேன், அந்த பெப்பர் ஸ்ப்ரேயான எஃபெக்ட் இந்த கேம் ஃபுல்லா இதுக்கு இருக்க போகுது. அது பக்கத்துல இருந்தாலும் அடிக்காது. ஆனா இப்ப நம்ம ஏஞ்சலினா செத்தோம்னா அது கிக்கு போயிடும். அதான் இல்ல ஏஞ்சலினா அத சொல்றியா? அது அடிக்காதுன்னா ஏன் அடிக்காதுன்னா நம்ம இன்விசிபிள் ஆயிரும். இது கிளவிட்ட போய் காட்டுறோம். ஏஞ்சலினா அடி வாங்கினாலும் ஒன்னும் ஆகாது. கிளவி பாக்கும். எங்க இருக்கு கிளவி? சவுண்ட் போடுவோம். கிளவி வரும். எங்கடி? இப்ப பாருங்க. ஏய் ஹாய் கிளவி, இங்க பாரு. நான் இங்க இருக்கேன். ஓடுது. ஏய் இங்க பாரு. ஏய் கிளவி கிளவி how you are? சரியா இருக்குங்க. சரி இப்ப நான் சொன்னா விடிஜிக்கு மட்டும்தான். ஓ பிளேஸ்கி இங்க என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? பிளேஸ்கி என்ன இருக்குன்னு பாப்போமா? ஆனா நம்மளுக்கு கால்வில் தேவை. அதை சும்மா ஓபன் பண்ணி விட்டுட்டு போயிட வேண்டியதான். அதுக்குள்ள ஏதாச்சும் இருந்தாலும் இருக்கும். அன்னைக்கு மாஸ்டர் காகுவில் எடுக்கணும் அதுக்கு. கைஸ் இங்க பாருங்க கைஸ், பிளேஸ்கி இல்லாம எப்படி பிளேஸ்க்கு போடணும் தெரியல கைஸ். ஓகே, இப்போ நம்ம காகில் அதை தேட தேவையில்ல. ஏதாச்சும் உள்ள இருக்க எட்டி பார்ப்போம். பார்க்க முடியல. சரி நம்ம கிளம்புவோம். கிளவி வரும் பாருங்களேன். பெரிய கிளவி 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 வரும் பாருங்க. கதவை திறந்துட்டு கிளவி போகுது. நம்ம எப்படிக்கா போவோம்? கேசலினு தேவைப்படாது. என்ன கிளவி அவாரியோ? நான் உள்ள போயிட்டு வெளியே வரேன். காது கேட்கல. என்ன செவத்தை பாத்துக்கிட்டு இருக்க? எப்படி எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறியா? ஆமா, நீ எதுக்கு எஸ்கேப் ஆகுறோம் வீட்டுல இருந்து? சரி, வீட்டுல இருந்து அடிச்சு போகிறதுக்காக. சரி நம்ம போலாம். கேஸ்லிங் தேவை இல்ல, நம்ம டோர் எஸ்கேப் தான் பண்றோம். கீழே போய் என்ன இருக்குன்னு பாக்கலாம். ஸ்பெஷல் கீ இருக்கணும். மோஸ்ட்லி ஸ்பெஷல் கீ தான். பயந்து போயிட்டேன். அதான் என்ன இடம் தான் இது? இவ்வளவு கரமா வச்சிருக்கு. இவ்வளவு அழுக்கா இருக்கே. இதுல ஒரு லெட்டர் இருக்கா? ஆனா அது தேவையில்ல. ஆனா சத்தியமா தேவையில்ல. இப்ப அது அங்க போய் சீட்டு கூட நம்ம இங்க வந்துடும். ஆமா, இங்க ஒரு கார் இருக்கும். இது ஒரு இருக்குங்க. ஆமா, தாண்டி வர முடியாது. இங்க ஆகி தேவை தேவைதான். ஃபர்ஸ்ட் இங்க வெப்பன் கீ நடவடிக்கை. வெப்பன் கீ ஃபர்ஸ்ட் இந்த கிராணியை போட்டு ஃபர்ஸ்ட் செயின் கடை வச்சு வெட்டிப்போம். கிராணி எதுக்குடா போட்டு தரணும்? அதான் நம்மள பார்க்க முடியாதுல்ல. அது ரொம்ப ஐ வாண்ட் டு ப்ளே ஹைட் அண்ட் சீக்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆமா, வெறியா இருக்கு. பரவாயில்ல. எப்படி பேச தெரியுமா? நாங்க விளையாடும் போது இந்த மூஞ்சிய பாருங்களேன். அது சரியான வழி வழி கொடுக்குங்க. வெளியில இருக்கும். சரி, அதோட அந்த கிளைய நான் ஒரு வாட்டி சாவடிச்சுட்டா போவோம் இங்க இருந்து. நான் 2 வாட்டி போட போறேன். அப்போ போட்டுலாம் போட்டு தாக்கிடுவோம். இது எங்க யூஸ் பண்ணோம்? இங்க யூஸ் பண்ணோம். கரெக்ட். அம்மா செயின் கட்டர் வச்சு என்னத்தை தான் பண்றோம்? அதான் இது பண்றோம்லடா டோருக்கு. அதான் அது இல்லாம கூட நம்ம திறந்து போலாமே. இல்ல, அது தேவை. பீஸ் ஆஃப் ஃபிக்ஸ் அது ஒரு டே எக்ஸ்ட்ரா கிடைக்கும். எதுக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா டே? வீக்னாக்கு தேவைப்படான்னு நினைக்கிறேன். ஏன்னா கீழே போனாலும் தேவைப்படும். ஐயோ கிளவி 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 வந்து முட்டாத கிளவி. நாங்க பாத்துட்டு இருக்கோம்ல, ஒரு மரியாதை கொடுத்து எங்களுக்கு வழி விட வேண்டாம். தள்ளு தள்ளு. நாய் விரட்டுற மாதிரி விரட்ட வேண்டியதா இருக்கு. இங்க என்ன இருக்குப்பா? ஒரு பண்ணும் இல்ல. இங்க இதுக்குள்ள ஒரு பீஸ் ஆஃப் ஒன்னும் நம்மளுக்கு தேவைப்பட்ட மாதிரி வரல. எஞ்சலினாட்ட போவோமா? எஞ்சலினா சரி போகலாம். இதுல நாங்க மாட்டுவோம்னு நினைச்சியா? மாட்டோம். நம்ம கிளவியா இருக்கு. வா 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 வா, நான் சவுண்ட் போடுறேன்ல, வா. அதை திறக்க முடியாது, மறந்துட்டியா? இல்ல சவுண்ட் போட்டேன். வருவேன் பார்ப்போம். வந்தாலும் நம்மள பிடிக்க முடியாது.
ஏய் இங்க ஏதாச்சும் இருக்கணுமே. ஏய் பீஸா பெயிண்டிங் அதை தாண்டி எதுவும் இல்ல. கக்கூஸ்ல ஒரு தாக்கிக்கும் நினைச்சேன். சரி இப்ப இங்க என்ன இருக்கும்? பார்ட் ஆஃப் ஷார்ட் என்ன சத்து கன். ஷார்ட் கன், குட்டி கன். ஷார்ட்னா குட்டி கன்னு. ஆமா சாத்து கன், ஷார்ட் அடிக்கிற கன். யா சூப்பர் ஓகே. அத விடு. சரி வெப்பன்க்கு எடுத்து கிரானிய ஒரு போட போணும்னா எங்க வட்டோம் அங்கதான். அப்படியே ஸ்க்ரூ டிரைவரும் எடுத்துருவோம். பேட்லாக் சில வாட்டி கிடைக்குதான்னு பாப்போம். ஸ்க்ரூ டிரைவர் எடுக்கவும் ட்ரிக் இருக்கு. அது நாங்க அடுத்த வீடியோல சொல்லலாம். நாம அங்க போவோம். நாங்க அடுத்த வீடியோல போடுறோம் அந்த ட்ரிக்க. நாங்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ல அத போடுறோம். அது தனியாவே நாங்க நிறைய ட்ரிக் சொல்றோம். கிரானிட்ட இருந்து தப்பிக்கவும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக் இருக்கு. ஓகே இப்ப வெப்பனை போய் எடுப்போம். சரி இது கிராஸ் பவ். நான் ரெண்டு டாக்கு இன்னும் ரெண்டு இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம கிளவி போடுதுன்னு ஆசை இருக்கு. பரவாயில்ல ஸ்க்ரூ டிரைவர் எடுப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்க்ரூ டிரைவர் தான் நமக்கு ஃபர்ஸ்ட். ஐயோ கிளவி. ஓ ஆமா வெப்பனுக்கு ஏத்தோம்ல பா. சரியான சார். ஓகே இத அப்படியே கீழே போட்டு அதை எடுத்துடலாம். ஷார்ட்கட் இந்த வழிதான். ஒரு வேற எந்த வழியும் இல்ல. ஓகே போயிட்டான். இங்க பேட்லாக் கிடைக்கணும் வேண்டிக்கோங்க. பேட்லாக் வேற எதுவும் கிடைக்கும்னு சொல்ல வந்தே பரவாயில்ல. பேட்லாக் கிடைச்சிச்சு. அப்படியே போய் எஸ்கேப் பண்ணிட வேண்டியதான். ஆனா இன்னும் 2-3 இது தேவையே. ரெண்டு தான் தேவை. மாஸ்டர் அப்புறம் ஹேமர் எங்க இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். பாத்துட்டோம். இதுவும் கிடைச்சிருச்சு வெப்பனும். சோ ஈஸி. மாஸ்டர் கீ எங்க இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மாஸ்டர் கீ ஏஞ்சலினா. இது வரைக்கும் இருக்கத பார்த்தா ஏஞ்சலினாட்ட தான் இருக்க மாதிரி இருக்கு. கிராஸ் பிரே எங்க நான் போட்டு தரணும். அது மேலதான் ஏறி நிக்கிறா. கிரானி சொட்ட தலையா ஒழுங்கா ஓடிரு. தலையாவா கீழே தான் இருக்கு. இப்படியா மறைச்சிடு இப்ப. இப்போ சாவடிக்க பாருங்க. இங்க வாரு மண்டையிலே இதுலயே சுடலாம் கால்லயே. சரி இப்ப சுட வேணாம் போவோம். ஆமா இது வேஸ்டே பேரு. மறுபடியும் போய் எடுத்துட்டு வரணும். இது சொட்டைய நான் வெளியே போட்டு தரலாம்னு ஆசையா இருக்கு. ஃபர்ஸ்ட் நமக்கு ஹேமர் தான் முக்கியம். தப்பிக்க போயால மாஸ்டருக்கு எடுத்து வந்தோடனே போடலாம். ஒரு போட்டு போயிடுவோம். போயிட்டு போயிடுவோம். ஆமா மனசு ஆறிடும். மனசு நல்லா இருக்கும். ஏய் எங்க போயிட்டு இருக்க? சொட்ட டக்குன்னு வா. உனக்காண்டிதான் வெயிட் பண்றோம். இப்படியா? ஐயோ உன்னை சாவடிக்கு தவிர எனக்கு வேற வழி தெரியல. கிட்டே வா உன்னை சாவடிக்கு போட்டு. ஐயோ இது வேற உருண்டு போதே. சாவி மறுபடியும் குத்துன்னு குத்தலாம் தான் நினைக்கிறேன். செத்துருச்சு. ஏய் 2 நிமிஷத்துக்கு வர மாட்டேன்ல. ரொம்ப சந்தோஷம். எப்படி இருந்தாலும் நம்மள பிடிக்க முடியாது. ஆமா ஆனா சும்மா எங்கடா போச்சு? ஏய் டாப்பு நாட்டுக்கட்ட கிளவியா இருக்கேடு. கண்ணு தெரியாட்டினாலும் நம்மள பிடிச்சதுயா. ஆனாலும் ஒன்னும் செய்ய முடியல. ஒன்னும் செய்ய முடியல. ஃபர்ஸ்ட் புக்கு போய் தந்துருவோம். சரி ஆக்டிவேட் பண்ணிட்டு போவோம். இங்கே பார்த்ததில்ல ஆனா தேவைப்படாது. ஓகே அது கார் எஸ்கேப்புக்கு தேவைப்படும். நாங்க கார் எஸ்கேப்பும் பண்றோம். அடுத்து இந்த சீவேஜ் எஸ்கேப் பண்ண முடியுமா? அடுத்து இந்த எஸ்கேப் நீங்க கமெண்ட் சொல்லுங்க. நாங்க பண்றோம். கரெக்டா சொன்னேன். அப்புறம் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அது ரொம்ப முக்கியம்பா. முக்கியம். அத பண்ணலனா உங்களுக்கு நாங்க சொல்லி தர மேஜிக் ட்ரிக்லாம் ஒர்க் ஆகாது பாத்துக்கோங்க. ஆமா நாங்க சாவ விடுறோம். பெரிய சாவ விடுறாரு. சரி மாலே பாப்போம். எடுக்க முடியல. எங்க இருக்கு டைம் சுத்தா? ஏன் இந்த சைடு போயிட்டு இந்த சைடா இருக்கு? மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா ஐயோ இந்த சைடு இல்ல இந்த சைடு. எங்க இருக்கும்? இந்த இருக்கு கைஸ். இங்க இருக்கு. நாங்க சுத்திட்டு இருக்கோம் கைஸ். கடைசில ஒயிட் கலர்ல எது தெரியுதா அந்த கத்திட்டே இருந்தோம். ப்ளீஸ் கைஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் நீங்க தோனி ஃபேனா இல்ல
கோலி ஃபேனான்னு கமெண்ட் பண்ணிருங்க. நான் எப்பவுமே நம்ம அதே மாதிரி ரோஹித் சர்மா ஃபேனா விராட் கோலி ஃபேனா எவ்வளவுதான் அவங்களும் கமெண்ட் பண்ணுவாங்க. போதும்டா, சொல்லிக்கிட்டே வரீங்க. அவங்களும் பாவம் இல்லையா? பரவாயில்ல, நாங்க சொல்லிட்டா இருப்போம். இது 2 இடத்துல ஏதோ ஒரு ஃபேன் தான் சொல்லணும். மக்களே, ஏதாச்சும் ஒரு ஃபேனை மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. நாங்க 4 பேர் சொல்லிருப்போம்னு நினைக்கிறோம். 4 பேரும் 3 பேர். 3 பேரு. ஹே சரி, ஃப்ரீ ஸ்டாப் வச்சு கிளவியை போட்டு தள்ளணும்னு ஆசை. ஐயோ மிஸ் ஆயிடுச்சே. பரவாயில்ல, போய் எடுத்துட வேண்டியதான். இன்னும் 2 தான் இருக்கு. என்னடா கத்துற? தெரியாம கட்டிட்டு ஷாக்கிங் ஆயிட்டாடா. சரி, இப்ப ஷாக்கிங் பீஸ் அசம்பிள் பண்ணுவோமா? அதை அசம்பிள் பண்ணிடுவோம். அதான் இது இருக்குல்ல வெப்பனு. ஆனா அது ரொம்ப அது கொஞ்சம் விழுந்துருச்சுல, வேஸ்ட் பண்ண கொஞ்சம் தூக்கி அடிச்சா உழுகாது. பரவாயில்ல, வேண்டாம். ஒரு ஷாட்கன்னா ரேட்ல ஒரு அந்த குறிப்பா சென்டர்ல வச்சா முடியுது. அதான் இங்க ஒரு ஷாட்கன் இருக்கு, மெமரைஸ் பண்ணிக்கோடா. அப்புறம் கிச்சன்ல ஒன்னு இருந்துச்சா? ஆமா, கிச்சன்ல ஒன்னு கிச்சன்ல மெமரைஸ் பண்ணிக்கோ. இத முதல்ல மாடிட்டு வந்துறோம். சொட்டை ஓ மாலை இந்த மண்டத்தை தயவு செய்து சொல்லாதீங்க. இப்ப அந்த பாட்டுக்கு சொன்னாங்கன்னா செய்யுங்க. சரி, இப்ப சொன்னா வந்து வழிய மறைக்கும். அதான் சொல்லல. இப்ப வருமே வரணுமே வரணுமே. ஆமா, சரி பரவாயில்ல, வரல ஒழுங்க. சரி, நம்ம ஹேமரை போய் எடுத்து ட்ரை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இது எடுக்கணும். ஒரு பீஸ் எங்க இருக்கு? இங்கதானே பார்த்த மாதிரி இருந்துச்சு. கிச்சன்ல அந்த இருக்கு, பேப்பர் மாதிரி இருக்கு பாத்தீங்களா? ஏன்னா பேப்பர் ஹேண்ட்மேட் புதுசா கிரானி வந்திருக்கு. அதுல வந்து இது ரோபோட் சுத்தம் கிரானிக்கு ஹெல்ப்புக்கு. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா யூஎஃப்ஓ எஸ்கேப் இருக்கு. அதெல்லாம் இப்போ விடுங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கிரானி 1 ஹேண்ட்மேட் வேணும்னா நாங்க ட்ரை பண்றோம் டவுன்லோட் பண்ண. ஓகே, வேணா இப்படி வச்சுக்கலாம். எங்களுக்கு ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆனோடனே அதை நாங்கள் விளாட்றோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கே எங்களுக்கு 10K வேணும் லைக்கு. அப்புறம் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ். இது 2 வந்தோடனே நாங்கள் யூஎஃப்ஓ எஸ்கேப் ட்ரை பண்ணுறோம். அதுவும் உங்களுக்கு லைவ் வீடியோ போடுறோம். உங்களுக்கு லைவ் ஸ்ட்ரீம் கூட போடுறோம். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லுங்க, எந்த கேம் வேணும்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நாங்க விளையாடுறோம். 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் இந்த கேம்ல இந்த வீடியோல ஒரு 10K லைக் அது வந்தா நாங்க கண்டிப்பா நீங்க சொல்ற கேம்ஸ் விளையாடுவோம். நீ மறந்து போய் ஒன்று சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இது ஏற்கனவே லைவ் தான். நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஆமா, என்ன கேள்வி ஷோ? ஓ சரி கைஸ், அவன் சொல்ல மாட்டேன். நாங்க அடுத்த போற வீடியோ வந்து கிரானி சாப்டர் 2. அதெல்லாம் இப்ப சொல்ல வேணாம். கிரானி சாப்டர் 2 முதல்ல விளையாடுறோம். என்ன 2 minutes 30 seconds ஓ ஷாட்கன் கொஞ்சம் பவர் போடையே. ஓகே, இங்க ஒரு ஆமர் எடுத்துட்டு போவோம். ஓகே, இப்போ போய் அந்த இது எடுப்போம். ஷாட்கன்ல போயிடுவோம். போக வேண்டியது. ஏய் வாடா, கை வச்சு வேற வச்சிருக்காங்க. அது மேல வச்சாதான் போகுமான்னு. ஓகே, கீழே வந்துட்டோம். சரி ஓகே மக்களே, நீங்க பாக்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதாவது திருப்பி சொல்றேன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் பண்ணுங்க. வாங்க இப்ப அதை அடிச்சு நோக்கலாம். கரெக்டா குறி வச்சுட்டோம், ஷூட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ உள்ள போய் மேல தூக்கிடலாம். வாடா, ஃப்ரீ ஸ்டெப் வச்சுட்டு போவோம். ஃப்ரீ ஸ்டெப் வச்சு கிளவியை ட்ராப் பண்ணணும். எங்க வைக்க ஃப்ரீ ஸ்டெப்? போயிருவோமா? சரி, இங்க வைப்போம். இந்த படியில வைப்போமா? அதை கூப்பிடணுமே. ரசல் கீழே பார்த்தா அவளே வந்துருவா. நம்ம மட்டும் அதை மிச்சிடக்கூடாது. அது நாங்கள் ரசல் தான் போயிடுவோமே. சரி வாங்க. ரிமோட் கண்ட்ரோல் தான் இப்போ எனக்கு நம்ம ரொம்ப முக்கியமாக இருக்கு. ஆமாம், அதை மட்டும் நீங்கள் யூஸ் இப்போ இருக்கு. இந்த சைடு இருக்கோம். நம்ம ரிமோட் கண்ட்ரோல் கண்டுபிடிச்சிட்டோம்ல. ஆமாம், மறந்துட்டியா? இல்லை, நான் சொல்லிட்டு இருக்கேன். வீடியோ பார்க்க ரிமோட் கண்ட்ரோல் தான் நமக்கு ரொம்ப முக்கியன்ற. ஆமா, நீங்க ஈஸி அந்த மாதிரிலாம் விளாண்டீங்கன்னா, ஈஸி பிராக்டிஸ் விளாண்டீங்கன்னா அது தேவையில்ல. ரிமோட் கண்ட்ரோல் எக்ஸ்ட்ரீம் விளாண்டீங்கன்னா சத்தியமா தேவைப்படும். நாங்க ஒரு நாள் எக்ஸ்ட்ரீம் விளாண்டு போடுறோம். ஃபர்ஸ்ட் ஈஸி, நார்மல், ஹார்ட் விளாண்டு தேவை. மாஸ்டருக்கு எங்க இருக்கும் எனக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். சரி, இங்கெல்லாம் இருக்கத வச்சு பார்த்தா அது இதுலதான் இருக்கணும். ஏஞ்சலின் நாங்க பக்கத்துல தான் இருக்கணும். அதுவும் இப்ப நாங்க என்ன பண்ண போறோம், சும்மா நேர்ந்து நம்ம எழுப்பி விட போறோம். எழுப்பி விட்டு நம்ம ஃபர்ஸ்ட் புக் எடுத்துட்டு வருவோம். சரி வாங்க போகலாம். இங்கதான் புக் இருக்கு. ஆக்சுவலி
இந்த புக்கு வந்து உள்ள இருக்கிறத நம்மளால படிக்க முடியாது. படிச்சா நல்லா இருக்கும். ஆமா, எப்படி நான் படிக்க போறதில்ல. ஆமா, லைட்டா தெரியுது, ஆனா ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஒன்றும் புரிய மாட்டேங்குது. புரிய மாட்டேங்குது. யா, தட்ஸ் ரைட். எனக்கு தெரிஞ்சு இந்த இதை மட்டும் இது பண்ணிட்டோம்னா இந்த வீடியோ பாலாக்கிய வச்சு நாங்க இப்ப அந்த ஷட்டரையும் ஓபன் பண்ண போறோம். ஆமா, ஏன்னா முதல்ல வரலன்னா வாசிக்கு கிடைக்கலன்னா திருப்பி போய் கண்டுபிடிக்கணும். அதனால நாங்க கார் எஸ்கேப்புக்கு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு வச்சிட போறோம். முதல்ல கார் பேட்டரி எதுல நட்டாங்க இருக்கு. ஆமா, அப்படிதான் இருக்க மாதிரி இருக்கு. பாப்போம். விரிச்சு கண்டிப்பா ஸ்பைடர் கீட் இருக்கும். ஸ்பெஷல் கீ எங்கப்பா? வாங்கிட்டேன். சரி, துப்பிப்பா போவோம். ஓகே, பின்னாடி துப்பி போலையே போய் பாப்போம். இப்ப துப்ப போறோம் நினைக்கிறேன். அதான் நிக்குது பாரு. துப்பு துப்பு அவ வாந்தி எடுக்கிறா. அத நம்ம தொடுறோம் பாத்தியா? இந்த கிராணி உன்னோட பொண்ணுதான். இந்த கிராணி இப்ப செத்துச்சு. நீ பாத்துட்டு வா. அதோட பொண்ணு என்ன? ஆமா, அதோட பொண்ணு. கிராண்ட்பாவோட பொண்ணு. ஏஞ்சலினோட பொண்ணு ஸ்லெண்டின் தான். இப்ப நம்ம கொன்னது யாரு? நம்ம யாரையுமே கொல்லல. செத்ததான் நம்ம உயிரோட கொண்டுட்டு வந்தோம். ஆமா, அது அடைச்சிட்டு இருந்துச்சுல. ஆமா, நம்ம புக்கு போட்டு அது இப்படி தவந்து வந்துச்சுல. அது உயிரோட தான் இருந்துச்சு. செத்து அதோட உயிர் ஏஞ்சலினாக்கு போயிடுச்சு. என்னமோ ஒண்ணு விடு. போன வாரம் நம்ம வந்து இன்னொரு ட்ரிக் இருக்கு. அந்த ட்ரிக்கு செய்ய ரொம்ப நேரம் இருக்கும். அந்த ட்ரிக்கு செஞ்சுட்டோம்னா ஏஞ்சலினத்துக்கு பயணக்கீழாம போலாம். வாங்க இப்போ உங்களுக்கு ஒரு ட்ரிக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் பெட்டுக்கு போயிட்டு பெட் ட்ரிக்கு ஃபர்ஸ்ட் குனிஞ்சிட்டு தப்பா பண்ணிட்டோம். வெயிட் பண்ணுங்க. இப்போ குனிஞ்சிட்டு ரெண்டே ஒரே நேரத்துல தொடணும். பெட்டை வெளியே விடுறதையும் குனிறதையும் ஒரே நிமிர்றையும் ஒரே நேரத்துல தொடணும். அது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரிக் வந்துடும். வந்துருச்சு பாத்தீங்களா? அதாவது ஸ்பீடா ஓடுவான். ஆனா நின்னுக்கிற மாதிரி ஸ்பீடா ஓடுவான். உட்கார்ந்துக்கிட்டே ஸ்பீடா ஓடுவான். ஆனா நின்னுக்கிற மாதிரி சிம்பிள் காட்டும். ஆமா, இது பெட்ரிக் மட்டும் தான் வேலை செய்யும். இது வச்சுனா எல்லாத்தையும் அதுவும் நீங்க இப்படி உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரிக் நடக்கும். இப்ப நீங்க எதுலயுமே இடிக்க தேவையில்ல. இப்படியே போயிட்டு போகலாம். ஆமா, அது போகவே தேவையில்ல. நீங்க இது போகறது ஒருவேளை குனிச்சிட்டீங்கன்னா நீங்க திருப்பி அது வராது. திருப்பி நீங்க ஏஞ்சலின் எங்க போறன்னு கிளியரா இது பாக்கலாம். அதுதான் நான் சொல்ல வந்தேன். இப்ப போலாமாடா? போலாமா? போவானாமா? அது போயிருச்சு. போலாம் மக்களே. வேணாமா? வேணாம்பா, வேணாம். அது வந்துருமே. அது இந்த சைடு அங்க போகுது பாருங்க. இப்ப போலாமா? இல்ல வேணாம்பா. திருப்பி வந்துச்சு என்ன பண்ண? ஆமா, அது மூஞ்சிய பார்க்கவே பயங்கரமா இருக்கும். அது அப்படியே நம்மள புடிச்சிட்டு சாப்பிட மாட்டலாம். அப்படியே அந்த ஃபீலிங்ஸ சொல்ல முடியாது. அந்த ஒரு ஆடு வருமே, இது சுவைத்தால் மறக்காது, சொன்னால் புரியாது, சுவைத்தால் மறக்காது. அந்த மாதிரி ஏஞ்சலினா நம்மள சாப்பிடும். அதாவது அந்த மூஞ்சிய பாக்குறது அப்படி இருக்கும் சாப்பிடும் போது. இப்ப அது மேல போனா நல்லது. மேல போன்னு நின்றா பயமா இருக்கலாம். போயிடுச்சு போவோம். அப்பா ஓடு. அது சவுண்ட் வர கேக்குது. சவுண்ட் வர கேட்டு இந்த இடத்துல நீங்க நிறைய தப்பு செய்வீங்க. உட்காந்து ஸ்க்ரூ டிரைவர் கழட்டுவீங்க. நீங்க நின்று கழட்டிட்டா மட்டும்தான் அது திக்கின்னு இருக்கும். அவ்வளவுதான், ஸ்கேப் ஆயிட்டோம். இங்கதானே கேஸ் லைன் இருக்கும் இல்லையா? இல்ல கேஸ் லைன் அங்கேயே கண்டுபிடிச்சிட்டோம்ல. அது இது. ஆமாண்டா, கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப எப்படி வெளில போறோம்? நாங்க ஏஞ்சலினா பாத்துட்டு இருக்கோம். ஏஞ்சல் இப்ப கிராணி போட்டு தரலான்னு பாக்குறேன். இந்த சீவர் எஸ்கேப்பும் பண்றோம். அது பேர் என்னது? அதானே சீவர் தான். இன்னொன்னு எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு. இது பேர் இதுக்கு ஏஞ்சல்னு வச்சாங்க. இது ஏஞ்சல் மாதிரி இல்லையே பாக்க. அதான் தெரியல. ஓகே, வெயிட் பண்ணுங்க. அது அந்த சைடு போதும். இப்ப நம்ம இந்த சைடு போயிடலாமா? போவோம். இது அது எங்கேயாவது போகட்டும். இப்போ போவோம். இப்போ அந்த கீயை எடுத்து அந்த கதவுல போட்டோம்னா அவ்வளவுதான். கிராணி வராது. அது வந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்படிக்கு வருது, பரவாயில்ல. இப்ப நம்ம திறக்க போறோம். ஓபன் தி டோர். அதோட இப்ப கட்சின்னு மட்டும் உங்களுக்கு காட்டிட்டு வச்சிடுறோம். ஓகே,
இங்க பாருங்க கிளவி எப்படி தேடு. இப்போ இருக்க ஒரு சரியான ஷாக்கிங் சீன் இருக்கும். ஓகே, இந்த இது நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோல பாக்குறோம். பாய்.